ஈரோடு அந்தியூரிலிருந்து வருகை புரிந்திருந்தார் நசி நைட்டிஸ் உரிமையாளர் சுமையா பேகம் அவர்கள். யார் இந்த சுமையா பேகம்? And now we have the very last product of Business Place event. I would request Ms. Sumaya Begum of Nasi Nighties. Can we have the சின்ன வயசுல இருந்து லைஃப்ல சாதிக்கணும்ன்ற வெறி இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் கல்வி தொடர முடியல. ஆனா இவங்களோட அறிவு தேடல் அதோட நிக்கல. திருமணம் குழந்தைங்க ஆனதுக்கு அப்புறமும் கத்துக்கிட்ட பல துறையில தையல் துறையை சாதிக்கணும் முடிவு செஞ்சு அதே சமயம் குடும்ப பொறுப்புகள்ல இருந்து விலகாம தன் மகளுக்கு முன்மாதிரியா வழிகாட்டியே இருக்கணும்னு எண்ணி உருவானதுதான் தரமான காட்டன் நசி நைட்டிஸ். இன்னைக்கு எல்லார்கிட்டையும் நன்மதிப்பு பெற்று அவங்க கிராமத்துல இருந்து தமிழ்நாட்டுல பல இடங்களுக்கு மொத்த வியாபாரம் செஞ்சு வராங்க. காட்டன் நசி நைட்டிஸ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், சுமையா பேகம். நீங்க ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி டெவலப் பண்றது, ஒருவேளை நீங்கள் தொழிலே துவங்கலைன்னா அதை எப்படி நம்ம புதுசாக துவங்குறது அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த அறக்கட்டளை வந்து 2023 துவங்கணும். நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து படிக்க முடியாத மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து படிச்சுட்டு அடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அது எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களாம் வந்து படிச்சுட்டு ஒரு வேலை அதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஊர் பிள்ளைங்களும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்து இப்போ தான் நாங்களாம் போயிட்டு சம்பாதிக்கிறோம். இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் ஃபண்டெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே ஃபுல்லாக சோசியல் சர்வீஸ் அடிப்படையில் தான் இது இயங்குது. எல்லாத்தையும் வெளில வசூல் பண்ணி அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணுறோம். இப்போ ஏன் உங்களுக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்மகிட்டயே வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் சில பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி கொடுக்கும்போது இன்னொருத்தவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணி போகிறோம். இப்போ நீங்களே எங்ககிட்ட வரீங்கன்னா எங்ககிட்ட உங்களுடைய மனசும் கஷ்டப்படும். நீங்கன்னா பொதுவாக சொல்கிறேன், நம்ம ஊரில் உள்ளவங்க அப்போ வந்து கஷ்டப்படாமல் நீங்களே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேலே உயர்த்திக்கணும். அந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சியோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சி. அதனால தான் இவங்க 2 அக்காவும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ மேடம் வந்து நம்ம எதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா, நாங்கள் இன்னும் சில பேர் உங்களை வந்து சைக்காலஜிஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி, முதற்கட்டமாக அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக முதல்ல நம்ம ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். மேடம் பேர் வந்து சுமையா, அந்தியூரில் தான் இவங்க இருக்கிறாங்க. மேடம் வந்து தனியாக ஒரு பிராண்டே ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு நைட்டி கம்பெனி வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிராண்ட் நேம் தான் நசி நைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் வந்து அவங்க உங்ககிட்ட டேரெக்டாக டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு ஒரு பரிச்சயம் கிடையாது. அதனால் மேடம் வந்து அவங்க வந்து கேட்பாங்க, உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கேட்பாங்க, சொல்லுங்கள், நம்ம அதுக்கு இன்ஷால்லா பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து அறக்கட்டளை மூலமாக ஏற்பாடு பண்ணுறோம் இன்ஷால்லா. மேடம் பேசுவாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சுமையா. நான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து வந்திருக்கேன். அதில் நான் வந்து நைட்டி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எல்லாரையும் மாதிரி நானும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசாக படித்து வேலைக்கு போய் அந்த மாதிரி ஒரு ஆளாலாம் நான் இல்லை. 12th முடித்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தைகள், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உண்டான ஒரு சாதாரணமான ஒரு லைஃப்பில் தான் நானும் அப்படியே மிங்கிளாகி போயிட்டேன். ஆனாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நம்ம படிக்கும்போது நம்ம இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்திருக்கும். ஆனால் சாதாரண ஒரு லைஃப்பில், சாதாரண லைஃப்னு சொல்ல முடியாது, இதுதான் நம்ம பெண்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு லைஃபுங்கிறது நம்ம வந்து அடாப்ட் ஆகி போயிடுறோம். கொஞ்ச நாள் ஆகி ஆனால் நம்மளோட அடையாளத்தை நம்ம இழந்துட்டோங்கிறத நம்ம உணரும் போது அப்போவாவது நம்ம மீண்டு வரணும், வந்தே ஆகணும். அப்படி வந்ததான் நான் என் பொண்ணுக்கு 8 வயசு இருக்கும்போது தான் நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு ரீசெல்லிங் மாதிரி. உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஆன்லைனில் சாரீ வாங்கி அப்படியே மாற்றி விட்ருவாங்க. உங்கள் அட்ரஸ்க்கு வந்துடும். ஃப்ரம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்களோ அவங்க பேருக்கு வரும். அந்த மாதிரி வந்துடும். அது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பரிச்சயம் இல்லாத விஷயம். அப்போ புதுசு. அப்போ நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளில் நமக்கான ஐடென்டிட்டி இதில் எங்கே இருக்குது, இப்போ இருக்கிறவங்க வீட்டுக்கு 4 பேர் இப்போ பண்ணுறாங்க. அப்போ வந்து ஊரில் ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு இதில் நமக்கான அடையாளம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தேன். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குதில்ல, அதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணும்போது தான் நைட்டி பிராண்டு நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு எனக்கு டெய்லரிங்கில் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு. ஓகே, அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ தான் நான் நைட்டி கிளாத் வாங்கி நானே வீட்டில் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் கொடுத்தேன். அப்போ அது அப்படியே அடுத்தடுத்த கட்டம் நகர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 40 நைட்டி போச்சு, அப்புறம் அது 50 ஆச்சு, அப்புறம் 100 ஆச்சு, 150 ஆச்சு, 200 ஆச்சு. அப்போ வந்து என்னால் பண்ண முடியாத ஒரு நிலைமை, வெளியில் கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ வெளியில் கொடுத்து ஒரு ஃபேக்ட்ரியில் கொடுத்து இப்போ வந்து நான் மொத்தமாக ஒரு 1000 நைட்டிஸ் கொடுத்தேன்னா எனக்கு 1000 நைட்டிஸ் ரிட்டர்ன் வர்ற மாதிரி நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி உருவானது தான் நசி நைட்டிஸ். அந்த நசி நைட்டிஸ் வந்து எனக்கான வருமானமாக மட்டும் இல்லாமல் எனக்கான அடையாளமாகவும் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு.
நம்மளும் வந்து எல்லா லேடிஸுமே வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது இதுதான், ஒரு கட்டத்தில் வந்து நமக்கான தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, ஹெல்த் வைஸாக இருந்தாலும் சரி, நமக்கான தேவை என்னங்கிறத மறந்து நம்மளோட முழு உலகமே நம்மளோட குழந்தைங்க, குடும்பம், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம இதாயிடுறோம். ஆனால் அதுதான் முதல், உண்மையாகவே அதுதான் முதல். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே மூலதனம் நம்ம தான். நம்ம குழந்தைங்க, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தை, நம்ம வீட்டில் நம்ம மாமியார், நம்ம அம்மா அத்தா அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா, அவங்களெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணுன்னா முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். அது வந்து மனசளவிலையாக இருந்தாலும் உடலளவையாக இருந்தாலும் நம்ம முதல்ல அது நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ண உணர்வு ஒரு 30 வயசுல வந்துடும். நான் உங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது எத்தனை பேர் வீட்டில் சொல்லி காட்டியிருப்பீங்க? சொல்லியிருப்பீங்கல்ல. ஒரு சூழ்நிலையிலையாவது நீங்கள் உங்களுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன், ஏன் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்கிற வார்த்தை சொல்லியிருப்பீங்க. அப்போ வந்து நம்ம ஏன் அதை சொல்கிறோன்னா, நமக்கு ஒரு விரக்தி வந்துடும். நம்ம இவங்களுக்காகவே நம்ம எல்லாமே செய்கிறோம், ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு அந்த விரக்தி வந்துடும். அப்படி வராமல் நம்ம வாழ்க்கையும் நம்ம முழுமையாக வாழணும். அதே சமயம் அப்படி வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக அவங்க பக்கமும் வந்து அவங்க சொல்கிற குறைகளும் அவங்க எடுத்துக்கிற விதங்கள் எதுவுமே நமக்கு பெருசாக தப்பாக தெரியாது. அவங்க நியாயமான விஷயங்களில் சொன்னாலுமே அது நமக்கு பெருசாக தெரியாது. நம்மளோட வேலையை முடிச்சுட்டு அவங்கள அதை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி போகும். அப்படி அந்த மாதிரி ஒன்று பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து அவங்கவுங்களோட பேஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பேஷனை விட்டு கொடுத்து எப்போ ஃபேமிலிக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி போகிறோமோ அப்போ தான் நமக்கு உள்ள வந்து ஒரு விரக்தி, வெறுப்பு எல்லாமே வர ஆரம்பிக்குது. அது வந்து ஹலாலான வழியில் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எப்போவுமே அதுக்காக தயங்க தேவையில்லை. இன்றைக்கி நாட்டில், நம்மளோட இந்தியா நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விதங்களில் பெண் தொழில் முனைவர்கள் வந்து ஊக்கப்படுத்துறது நிறைய நடந்துகிட்ருக்கு. அதையும் தாண்டி மற்ற கண்ட்ரிஸ், மற்ற ஸ்டேட்ஸை விட தமிழ்நாட்டில் வந்து நிறைய பெண் தொழில் முனைவோர்களை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்ட் ரெடியாக இருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் கவர்மெண்ட் ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி வீட்டில் இருந்தே நம்ம வீட்டு வேலைகளையும் முழுசாக முடிச்சுட்டு 11 மணிக்கு நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடுறோம். 11 மணிக்கு முடிச்சுட்டு அடுத்து அந்த சாயந்தரம் குழந்தைங்க வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து வர்ற வரைக்கும் 4 மணி வரைக்கும் நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த டைமில் எல்லாருமே சீரியல் பார்த்துட்டு, சாப்பிட்டு, தூங்கிட்டு, இப்படி தான் நம்ம நேரத்தை வந்து அதிகப்படியாக கழிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம அந்த டைமை வந்து ப்ரொடக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னாவே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். தேவையில்லாத புரணி பேச மாட்டோம். இதுவே ஒரு ஹலாலான வழியில் போகிறதுக்கான பாதைகள். ஏன்னா நமக்கு யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இதை தாண்டி மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கோ மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கோ நமக்கு டைம் இல்லை. அதை தாண்டி நமக்கு யோசிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஹலாலான வழியில் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கான தேவைகளை வந்து நம்ம வந்து ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்லேயும் நம்ம அவங்களோட வருமானத்துலேயும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்காக வந்து அவங்களுக்கு அளவாக நம்ம சம்பாதிக்கிறோம், அவங்கள விட நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன், உன்னை விட நான் என்ன இதை இறங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து கண்டிப்பாக வந்துடக்கூடாது. ஒரு பெண்கள் வந்து எதில் முன்னேற்ற வரும்போது அவங்களுக்கு பெரிய தடையாக இருக்கிறது இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நான் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த தலைமுறை பெண்களில் நான் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஒரு விஷயந்தான். நீ சம்பாதிக்கிற, நானும் தானே சம்பாதிக்கிறேன், நான் ஏன் இதை செய்யணும், நீ ஏன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, அந்த மாதிரியான நீ சொல்கிறத நான் கேட்கும்போது நான் சொல்கிறது ஏன் நீ கேட்கக்கூடாது, அந்த மாதிரியான கேள்விகள் வந்து இன்றைக்கி நம்ம பெண்கள்கிட்ட நிறையா இருக்குது. அதனாலேயே தான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமியார் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அவங்க பேச்சு முழுமையாக நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த நம்ம சம்பாதிக்கிறவங்க ஹெட்வெயிட் வந்துடக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு கேடயம்னு சொல்லலாம். அதை நம்மளை யாரும் எந்த விதத்துலையும் நம்மளை இது பண்ணிடக்கூடாது. அதுக்கான கேடயம் நம்ம வந்து அவங்கள நல்லபடியாக அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் படித்து வேலைக்கு போய் அதில் வர்ற வருமானம் மட்டும்தான் நமக்கான பிஸ்னஸ், நமக்கான வருமானம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். போன தலைமுறை பெண்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஒன்று படிப்பாங்க, படித்து நல்ல வேலைக்கு போவாங்க, இல்லை படிக்காமல் வீட்டில் இருந்துக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த தலைமுறை இப்போ இருக்கிற ஒரு 30 to 40க்குள்ளே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ஈகரோடு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அடையாளம் ஒன்று நான் சொன்ன மாதிரி இல்லை. இன்றைக்கி இருக்கிற பெண்கள் 80% அவங்களுக்கான அடையாளத்தை விரும்புகிறாங்க. அதே மாதிரி தனக்கான பொருளாதார தன்னிறைவு அது வந்து இன்றைக்கி கட்டாயமாக இருக்குது எல்லாருக்குமே. அதனால் அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஏன் நம்ம அதுக்கான போகிறதில்ல, நம்ம ஏன் அதை அவ்வளோ இருந்தும் நமக்குள்ளே எல்லாருக்குமான ஆசைகள் இவ்வளோ இருந்துமே நம்மள நிறைய பேர் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கவே மாட்டோம். ரொம்பவே தயங்குவோம். ஏன் தயங்குவோம்? நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏன் தயங்குவோம்? ஏதாவது கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் மட்டுமே பேசிட்டு அடுத்து உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லட்டுமா?
யானை எங்கேயாவது இப்போ தர்காலெல்லாம் போகும்போது யானை பார்த்துருப்போம், தர்கால கோயிலெல்லாம் யானை இருக்கும்ல, அதை காலில் கட்டி போட்டிருப்பாங்கல்ல, ஏன் கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியுமா யாருக்காது? ஆனால் அந்த யானைக்கு அந்த பலம் அந்த அந்த சங்கிலி எடுத்துகிட்டு வர முடியாதா? ஏன் வர்றதில்ல? அந்த யானை சின்னதாக இருக்கும்போதே காலில் சங்கிலி போட்டு விட்டுருவாங்களாம். அந்த யானையோட மைண்ட் செட் வந்து இதை தாண்டி நம்ம போக முடியாதுங்கிறத வந்து யானை குழந்தையா இருக்கும்போது, குட்டி யானையா இருக்கும்போது அந்த யானையால் அந்த சங்கிலி இழுக்க முடியாது. ஏதோ ஒரு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான மரத்தில் கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து யானையால் அந்த சங்கிலி இழுக்க முடியாது. அப்போ என்ன நினச்சிக்குமா, நமக்கு இதை இழுக்கிறதுக்கு பலம் இல்லை, நமக்கு இதுக்கு இந்த சங்கிலி தான், இந்த சங்கிலி நம்மளை விட ரொம்ப பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது அப்படின்னு நினச்சிக்குமா. இந்த ஸ்டோரி வந்து என்னோட மென்டார் எனக்கு அடிக்கடி சொல்கிற ஸ்டோரி. அந்த மாதிரி அந்த யானை நினச்சிக்குமா. ஆனால் அந்த யானை ஒரு நாள் உணரும் போது, எப்பயாவது ஒரு இடத்துல யானைக்கு மதம் பிடிச்சிச்சு, வெறி பிடிச்சிச்சுலாம் பார்க்குறோம்ல, அப்போ அந்த யானை அந்த சங்கிலியோட பிச்சுக்கிட்டு வர்றது இல்லையா? எத்தனை இடங்கள். ஏன் அந்த யானை தன்னோட சக்தியை அது உணர்றதே இல்லை. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க. பிராய்லர் சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, கோழி பொதுவாக எல்லா கோழியுமே பறக்கிற தன்மை உள்ளது தான். நம்ம பார்த்துருக்கோம், வீட்டில் வளர்த்துற கோழி பறக்கும். கறிக்கடையில் நம்ம வாங்கி கறி எடை போட்டு வாங்கி கட்டை மேலே வச்சு அதுக்கப்புறம் தீயை தேடினா கூட பறக்காது. பார்த்துருக்கீங்கல்ல? ஏன் பறக்காது? அது வளரும் போதே தனக்கு பறக்கிற சக்தி இல்லைங்கிறதையே அது நினைச்சிருச்சு. அது வந்து இயற்கையாகவே தனக்கு பறக்கிற சக்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையே அது நினைக்கல. ஸோ அது அப்படியே ஒரு மேம்போக்கா நம்ம ஒரு உயிரினம், நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்றோம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளை கறிக்கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அது வளருது. அது உணர்ந்துருச்சுன்னா என்றைக்கும் அது பறந்துருக்கும். அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் பறந்துருச்சுன்னா கூட அதோட லைஃப் காப்பாற்றிருக்கோம்ல. அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட் என்னங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம ஆவோம். இந்த மாதிரி நிறைய கூட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாலெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. நீ என்ன நினைக்கிறாயோ அதாக தான் நீ ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மைதான். நம்மளால் முடியும்னு 10 தடவை நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்மளால் முடியாதுன்னு நம்ம நினச்சோம்னா நம்மளால் முடியவே முடியாது. நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். கற்பனையிலேயே நான் இப்படி ஒரு நாள் ஆவேன், இதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு நான் இப்படி இருப்பேன், இந்த இடத்துல இருப்பேன், இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு, அது கற்பனையில் வந்து அடுத்தவங்களா பார்க்காம நம்மளே பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் யாரையும் எதிர்பார்க்காம, யார் மேலே யார் நம்மளை பற்றி என்ன சொன்னால் என்ன, நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன், நான் கிரிட்டிசிசம்க்கெல்லாம் பயந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கெல்லாம் எவ்வளோ ஒரு இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம், நிறைய பேர் என்னை பற்றி நிறைய பேசுவாங்க. இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, ஏன் இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு என்ன தேவை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, அதை ரிசெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னை சொன்னவங்களே என் காதுபடவே சொல்கிறாங்க, பரவாயில்ல சுமையா நல்ல இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே நமக்கு வேணும், நம்மளோட வெற்றி அதுதானே. ஆனால் அவங்க பேசினவங்க இன்னும் அதே இடத்துல தான் இருப்பாங்க, கண்டிப்பாக அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்தை தாண்டி வந்தோன்னா அவங்களுக்கு டாப்பிக்கு வேற ஆள் கிடச்சிருப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு ஒரே நோக்கம், நம்மளோட நோக்கம் என்னவோ அதை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கோம். அடுத்தவங்களை ஹஸ்பண்டை எதிர்பார்க்கறது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட். இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெண்கள், இப்போ கல்யாணம் ஆகிற பெண்கள் வந்து நிறைய பேர் அந்த டேர்மை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறத வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதை அந்த தப்பான மீனிங்கில் எடுத்துக்க முடியாது. நமக்கான தன்னிறைவு அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க பேச்சை கேட்கறது இல்லை, அவங்களுக்கு அடங்கிறது இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே நம்ம போக தேவையில்லை. நம்ம எத்தனை பேத்துக்கு தெரியும் இந்திய பொருளாதாரத்தில் பெண்களோட பங்கு என்ன இருக்குதுன்னு உங்களோட எத்தனை பேத்துக்கு தெரியுமா? நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுல இந்திய பெண்களோட பங்கு 18% இருக்குது. 18%னா ஒரு வருஷத்தோட ஜிடிபியில் வந்து நமக்கு 3000 கோடிக்கு மேலே வருது. 3000 கோடிக்கு மேலே நம்ம பெண்கள் மட்டும் உற்பத்தி பண்ணுறோம், 18%. அதில் நம்மளும் ஒருத்தர். நீங்கள் எல்லாருமே ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா வீட்டில்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க எல்லாருமே? அப்படியா? பரவாயில்லையே. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்ல விஷயம்.
ஓகே, அப்போ எல்லாருமே நீங்களே உங்களை ஒரு தடவை டேப் பண்ணிக்கலாம். ஆ ஆ ஆ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகேங்க, அப்படியா? உங்கள் பேர்? புர்கா ஏதோ பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஓகே 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 ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் பேசுறது வந்து பிரயோஜனமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபயர் இருக்கங்காட்டி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் வந்து ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு நினச்சேன், ஆனால் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஆ ஓகே 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 ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து உங்கள் ஊரில் இவங்க இந்த சிஸ்டர்ட்டில் இப்படி பண்ணுறாங்கங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுவே டியூஷன் சென்டரை நான் வந்து ம் ஓகே 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 ஓகே. அப்போ நீங்கள் கேட்குறது வந்து அடுத்து என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை தாண்டி நம்ம பண்ணணும்னா என்றைக்குமே ஒரு இதாகாத ஃபேட் அவுட் ஆகாத ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஒன்று இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் எப்போவுமே தேவை. ம் ம் சாப்பாடு. அப்போ ஃபுட் பிஸ்னஸ் வந்து எப்போவுமே ஃபேட் அவுட் ஆகாது. அது வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்லேயே நம்ம வீட்டிலேருந்து பெரிய முதலீடு எதுவும் தேவையில்லாமல் சின்ன லெவலில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ண வேண்டிய பிஸ்னஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ். அது வந்து ரொம்ப இதாகவே சொல்லலாம். நமக்கு லாபமாகவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு நல்ல உணவுகளை இப்போ நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற பொருள்கள் வந்து எவ்வளோ தூரம் தரமானதாக இருக்குன்னு நமக்கு தெரியும். எத்தனை பேர் நம்ம நிறைய சம்பாதிச்சாலுமே ஏன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதானே, ஏன் வேலை மெனக்கிட்டு வீட்டில் செஞ்சுட்ருக்கோம், ஏன் செய்கிறோம்? நமக்கு அந்த சாப்பாடு சுகாதாரமானதாக வேணும், நல்ல சுத்தமானதாக வேணும், அதே சமயம் ஹெல்த்தியானதாக வேணும்னு நம்ம நினைக்கிறோம். 2 நேரம் கடையில் சாப்பிட்டா கூட 3ஆவது நேரம் வீட்டில் தான் சமைப்போம். போதும்பா 2 நேரம் கடையில் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு சுகாதாரமான உணவுகளை வந்து நம்ம வீட்டில் தயார் பண்ணும்போது, உணவுனா உணவாக மட்டும் இல்லை, அதை வந்து இப்போ மசாலா ப்ராடக்ட்ஸு, வத்தல், வடகம் போடுறது, அப்புறம் காய்கறிகள் மதிப்பு கூட்டல், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. சீசனில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸை வந்து நம்ம நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி அதை வந்து சோலாரில் வச்சு ட்ரை பண்ணி அந்த மாதிரி ஒரு காய்கறிகளையே வந்து மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை பண்ணுறதுக்கு நிறைய அதிலெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான ட்ரைனிங்கும் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட யாரும் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். இது வந்து நம்பர் 1 பிஸ்னஸ். நான் சொல்கிறது வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸில் இது நம்பர் 1. அடுத்து 2வதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதோட சப்கேட்டகரின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் எல்லாருமே சமைக்கிறோம், 4 பேத்துக்கு சமைக்கிறத 10 பேத்துக்காக சேர்த்து சமைச்சு வச்சு ஒரே ஒரு சின்ன லைசன்ஸ், FSSAI லைசன்ஸ் எடுத்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் நம்ம க்ளவுட் கிச்சன் ஆன் பண்ணிட்டோம்னா, அது பேர் க்ளவுட் கிச்சன் சொல்லுவோம். க்ளவுட் கிச்சன் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பண்ணோம்னா நம்ம 4 பேத்துக்கு சமைச்சு எப்படி ஒருத்தர் 2 பேத்துக்கான சாப்பாடு வீட்டில் இருக்கும். நம்ம செய்யறதே 10 பேத்துக்காக சேர்த்து செஞ்சிட்டோம்னா நாங்கள் எங்ககிட்ட இன்னைக்கு இது இருக்குது அப்படிங்கிறத பண்ணிட்டோம்னா ஆர்டர் பண்ணால் அவங்களே வந்து வீட்டில் பிக்கப் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கான பொருளை திரும்பி கொடுத்துருவோம், உங்களுக்கான காஸ்ட் வந்து வந்துடும். இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அடுத்தது வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நீங்கள் இருக்கிறதுலேயே அதிகமான காம்படேட்டிவ் உள்ள பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் தான் சொல்லணும். நிறைய விதங்களில் இருக்குது. நைட்டி, இன்ஸ்கர்ட், அப்புறம் அதை தாண்டி சாரீஸ் விற்கிறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எடுக்க போகிற துறை வந்து என்னவா இருக்கணுங்கிறது முதல்ல நீங்கள் உங்களோட கஸ்டமர் யாருங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். உங்களோட கஸ்டமர் வந்து அதாவது உங்களுக்கு அதிக பரிச்சயமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. உங்களோட ஃபஸ்ட்டு சர்க்கிளை யோசிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கிளை யோசிச்சு 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள் உங்களோட சர்க்கிளில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக வாங்குவாங்க. எல்லா பெற்றவங்களுக்குமே ஒரு யோசனை இருக்கும், நம்ம ஒரு இடத்துல போகிறோம்னா ஒரு சாரீ வாங்குறதுக்கு யோசிப்போம், அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு துணி இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்க மாட்டோம், வாங்கிடுவோம். அது என்ன குவாலிட்டின்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். நமக்கு வாங்குறதுனா மட்டும்தான் இது கலர் நல்லா இருக்குதா, டிசைன் நல்லா இருக்குதா, குத்துமா குத்தாதா,
மேலே நிற்குமா, தலையில் துணி நிற்குமா, நான் 1000 யோசிப்போம். குழந்தைங்களுக்கு பேசாம போடு, பேசாம நல்லா இருக்கு வாங்கினேன், பிடிச்சி வாங்கினேன், பேசாம போட மாட்டேன்னு ஒரே அதட்லையும் போட வச்சிருவோம். அது வந்து நம்ம பணத்தை அந்த இடத்துல யோசிக்க மாட்டோம், பிடிச்சிருக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு நம்ம யோசிப்போம். அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணிக்கணும். நம்ம யாரை டார்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான துறையை வந்து நம்ம சாரீ வாங்குற கஸ்டமர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி, நைட்டி வாங்குற கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி. இப்போ நைட்டிலாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கறனால உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ரொம்ப அதிகமான ஸ்கோப் உள்ள ஃபீல்டு நைட்டி. எப்போவுமே எவர்கிரீன் ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். எல்லா லேடிஸ்க்கும் எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் பிடிக்கும். அது பிடிக்கும். அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கு போடக்கூடாது, நீ இதை போடாத அதை போடாத அப்படிங்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லெவல் வேற. ஆனால் பிடிக்கும்ல, கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே, பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம், கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான இது வந்து எப்பவுமே சீசன் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ். இப்போ சாரீலாம் பெருநாளைக்கு எடுத்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நைட்டி அப்படி இல்லை, பார்க்கும்போதெல்லாம் நல்லா இருக்கா எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு எடுப்போம். அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவான இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு முக்கியமான விஷயம். எடுத்தோன்னு 50,000க்கு எடுக்கிறோம், 1,00,000க்கு எடுக்கிறேன்னு நீங்கள் ஸ்டாக் எடுத்துடக்கூடாது இந்த மாதிரியான பிஸ்னஸில். ஃபஸ்ட்டு ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 5,000 to 10,000 அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி, கிராமப்புறங்களில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் பொதுவான சில ஊர்களில் வந்து கிராமப்புறங்கள் பக்கம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. நீ கொடுத்துட்டு போ, அப்புறம் பணம் கொடுக்குறேன், இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 தடவையாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட தவணைகளை வந்து கூட்டிக்கக்கூடாது. அவங்க 2,000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னாலும் 2 அல்லது 3 தவணைக்குள்ளே அவங்களோட இதை வந்து முடிச்சிட பார்க்கணும். அதிகமாக போக போக அவங்களுக்கும் சுமையாக தெரியும். என்னடா அது நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கி இவ்வளோ நாளாச்சு, இன்னும் இந்த அம்மா பணம் கேட்டுக்கிட்டே இருக்குதே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கான கணக்கு நமக்கு வந்திருக்காது. அவங்களுக்கு அது பெரிய பாரமாக தெரியும். நமக்கும் வந்து இவங்க இன்னும் பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும். 2,000 ரூபாய்க்கு வாங்குறவங்க 1,500 ரூபாய்க்கு வாங்கினாலும் பரவாயில்ல, ஆன் கேஷில் வாங்கிட்டு போயிட்டோம், கேஷ் அண்ட் கேரி மாதிரி பண்ணிட்டு போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துக்கணும். அடுத்து டெய்லரிங் வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு உங்களுக்கு கை கொடுத்துருக்கறனால சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒற்றுக்கொள்னு சொன்னது எந்த பழமொழி உண்மையோ இல்லையோ அது வந்து 100% உண்மைங்கிறது இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எந்த மூலையிலையோ ஒரு இடத்துல நீங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறீங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதனால் டெய்லரிங்கில் நிறைய ஃபீல்டு இருக்குது. ஆரி ஒர்க் இருக்குது, எம்ப்ராய்டரி இருக்குது. இது எல்லாமே வந்து எம்ப்ராய்டரிலாம் இன்றைக்கி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறவங்கலாம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க. உங்கள் சைடு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் ஊர் பக்கம் ஈரோடு பக்கம்லாம் வந்து கல்யாணம்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கே வந்து 50,000 தேவைப்படுது. ஒரு 10 பட்டு சாரி எடுத்தாங்கன்னா கூட அந்த 10 பட்டு சாரிக்கு ஒரு ஈச் 5,000 போட்டால் கூட 50,000 ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கே போயிடுது. அப்போ அந்த 50,000 ஒருத்தருக்கே நம்ம கொடுத்தோம்னா, ஒரு 10 சாரியும் ஒருத்தருக்கே கொடுத்தோம்னா அவங்களுக்கு எவ்வளோ, அவங்களுக்கான சர்வீஸ் மட்டும்தான். அதில் ப்ராடக்ட்ஸ்க்கு பெரிய காசு இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ராடக்ட்ஸ்க்கு பெரிய காசு இருக்காது. அதுக்கு அப்போ அவங்க பண்ணுற சர்வீஸ்க்கானது தான். அப்போ அவங்களுக்கு இன்கம் நிறைய நிற்கும். இந்த மாதிரி எதையாவது இப்போ இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறது மாதிரி எங்கேயாவது போய் தான் கற்றுக்கணும், 10 நாள் தொடர்ந்து கிளாஸ் போகணும், 1 மாதம் தொடர்ந்து கிளாஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கா, வீடியோ டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கோர்சஸ் நிறையா வந்துருச்சு. ஆன்லைன் கோர்சஸ் நிறையா இருக்குது. அது வந்து இன்னைக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் டிகிரி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை, ஆனால் ஓரளவு படிச்சிருப்பீங்கல்ல, ஓரளவு உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும்ல. டியூஷன் எடுக்கிறதுக்கோ டீச்சிங் லைனுக்கோ படிப்பு ஒரு பெரிய காரணம் இல்லைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? டிகிரி வேணும்னு யாரும் நம்பல. ஓகே, பரவாயில்ல. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் என்ன சொல்றேன்னா, படிப்பு மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி சொல்லி கொடுக்கறது நிறையா இருக்கு. லைஃப் சயின்ஸ் இருக்கு. அது வந்து நிறைய இடங்கள்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. டியூஷன் ஆன்லைன்ல கூட கிடைக்கும். இப்போ இவங்க இங்கே வர்றாங்க, சிஸ்காட்டில் சொல்லி தராங்க உங்களுக்கு டியூஷன். இந்த மாதிரியான டியூஷன் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிற லேடிஸ்னால மட்டும்தான் லைஃப் சயின்ஸை சொல்லிக் கொடுக்க முடியும். குழந்தைங்களுக்கான பழக்க வழக்கங்களை அவங்களால மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இது வந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க நாகரிக காலகட்டங்களில் ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. குழந்தைங்க நல்லபடியாக வளரணும், குழந்தைங்களுக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகணும், அவங்களும் ஏர்ன் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் அவங்களுக்கான லைஃப் சயின்ஸை நம்ம சொல்லித்தரோம், அவங்களுக்கான ஹேபிட்ஸை நம்ம சொல்லித்தரோம், அவங்களுக்கு இன்னும் படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
இதுக்கு ஒரு நம்ம வேணால் ஒரு ஃபேன்சியான ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ லைஃப் சயின்ஸ்னு நான் சொல்கிறேன், இதுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு நேம் வச்சு இங்கே இது கற்றுத்தரப்படும் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் வச்சுட்டா போதும். ஒரு ஸ்டேட்டஸ் 100 பேர் பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு, சீக்கிரம் ரீச் ஆயிரும். வாரத்துக்கு ஒரு தடவை வச்சோம்னா அவங்களே திரும்ப பார்ப்பாங்க. ஒரு மார்க்கெட்டிங் தியரி ஒன்று இருக்குது, 7 தடவைக்கு மேலே ஒரு விளம்பரத்தை பார்த்தோம்னா அந்த பொருளுக்கு நம்ம அடிமையாயிருவோம்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு எங்கள் மென்டார் சொல்லி கொடுத்த விஷயம். எப்போ நம்ம 7 தடவை ஒரு விளம்பரத்தை பார்க்குறோமோ 8வது தடவை நம்ம அடுத்த தடவை இதை வாங்கி பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வரும். 9வது தடவை பார்க்கும்போது வாங்கிடணும்ப்பா, இத்தனை தடவை சொல்கிறாங்க, ஒரு தடவை வாங்கி தான் பார்த்துடணுமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நம்ம அதை திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட பண்ணலாம், நம்மளோட டேலண்ட் என்னங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பியூட்டிஷியன், நம்ம ஊரில் பியூட்டிஷியனுக்கு வேல்யூ இருக்கா? ஆனால் வீட்டில் உள்ளவங்களே பண்ணுறாங்கன்னா அவங்க பியூட்டிஷியனாக இருக்காங்கல்ல, அதை தான் நான் கேட்க வரேன். இதுக்கு அதை தான் சொல்கிறேன், அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, படிச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி படிச்சுட்டு வெளியே போகிறவங்களும் இருக்காங்க. நம்ம வீட்டில் இருந்து சர்வீஸ் ஓரியன்டாக ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம். நமக்கு இதுக்காக ஒரு சேர் வாங்கணும், சேர் வாங்க தான் 40,000 ரூபா ஆகணும், அந்த ஃபேஷியல் சேர் வாங்குறதுக்கு 40,000 ரூபா, ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின் வாங்குறதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா, இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். பிஸ்னஸ்னாவே நம்ம வந்து பெரிய லெவலில் யோசிக்கிறோம், அப்படிலாம் இல்லை. ரொம்ப 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 சிம்பிள். நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்,